நீங்கள் யாருங்க இந்த ஆதவ குரங்கு? எல்லாம் மாடு மாதிரி வளர்ந்துட்டு மண்டையில் களிமண்ணை வச்சுக்கிட்டு திரியிறான். அவனே பாட்டில் அடிச்சுக்கிறான், அவனே பொய் சொல்கிறான், அவனே பழி போடுறான். விஜய் தேர்ந்தெடுத்த ஆளை பார்த்தீங்களா? விஜயே ஒரு தற்கொலை, பேசவும் தெரியல, எதுவும் தெரியல. இவெல்லாம் ஆட்சியில் வந்து என்ன பண்ண போகிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அணில் குஞ்சு ஆண்கள், அணில் குஞ்சு பெண்களும் சீரழிஞ்சு சிந்தா குழஞ்சி போச்சுங்க. ஆனால் ஒன்றுங்க, இவன் வந்ததால் நாட்டில் இருக்க பொம்பளைங்க எப்படியாப்பட்ட படு கேவலமான பொம்பளைங்கள்லாம் வாழுதுங்க, இருக்குதுங்கன்னு நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? இப்படியும் இருப்பாளுங்களா? ஒரு நடிகனுன்ற ஒரு ஆம்பளைக்காக தன் குழந்தைய ஐசி வார்டில் விட்டுட்டு ஓடியாந்தன்றா ஒரு மானம் கெட்டவன். ஒருத்தி நான் அம்மா தங்கச்சியாக இருப்பேன், பொண்டாட்டியாக இருப்பான்றா ஒரு கேடு கெட்டவன். இதை வந்துட்டு பேசுனதை வந்து தப்புன்னு சொல்லி இது மாதிரி தப்பான பொண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். நீ தப்பான பொண்ணுங்கன்றதால தான் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க. இல்லைன்னா குடும்பத்திலேருந்து வந்த பொம்பளைங்களா இருந்தால் ஒரு குழந்தை, ஒரு பொட்டை பொண்ணு, ஒரு பொண்ணு அதுவும் ஐசி வார்டில் விட்டு வந்தேன்றா. இவளுங்கெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் இவங்களெல்லாம் கண்டிக்க மாட்டாங்களாங்க? இப்படிலாம் பேசுகிறது அசிங்கம்னு சொல்லி தண்ணி தெளித்து விட்டாங்களா? எப்படின்னா பூங்கடி, எப்படின்னா இருங்கடி, நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் போதும்னு. ஏங்க நேர்மையாக நல்லவங்களா மனசாட்சியோட வாழற நம்மளை மாறி இருக்கிறவங்களெல்லாம் தூத்தி தெருவில் வச்சு கேவலப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி பொறுக்கிங்களெல்லாம் வந்துட்டு தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன அநியாயம்! சுத்தமாக அறிவில்லைங்க இவன் இந்த கும்பலுக்கு. தற்கூறிங்க அறிவில்லைன்றது கரெக்டாக தருது. 10th படித்த பையன் ஓட்டு நான் போடுவேன், ஓட்டு விஜய்க்கு தான் போடுவேன். அது 10th படிக்குது, 16 வயசு இருக்குமா அதுக்கு? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போடுறேன்து. இப்படி இருக்கிற தற்கூறிங்க வந்ததுன்னா ஒன்றும் பைத்தியம் பிடிச்சிக்கணும் ஜனங்களுக்கு. நாடு சீர்கெட்டு போயிடும். விஜய் வரமாட்டான் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அணில் குஞ்சுங்க நினச்சாதான் பயமாக இருக்குது. பெற்றவங்கெல்லாம் கொஞ்சம் அதுங்களுக்கு புத்தி சொல்லி கண்ட்ரோல் பண்ணி வைங்க. அவன் வாழறதுக்காக உங்களெல்லாம் பயன்படுத்துகிறான்டா பைத்தியக்கார பாவிங்களா. நாங்கள் 10 மாதம் சுமந்து பெற்று வேதனைப்பட்டு இருக்கோம், எங்களுக்காக இருடான்னு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள். இப்போவே காப்பாற்றிக்கோங்க உங்கள் பிள்ளைங்கள. அவனுக்காக உயிரே விடுறாளுங்க பொம்பளைங்க கூட. அப்படியே நம்ம மூஞ்சிலே நம்ம காரி துப்பிக்கணுங்க. நம்ம மூஞ்சியில் நம்மளே காரி துப்பிக்கணும் இந்த பொம்பளைங்களால். காரணம் என்ன தெரியுமா? நம்மளும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்த தமிழச்சி, இவளுங்களும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த தமிழச்சிகளாக இருந்து நம்ம பேரை கெடுக்கிறாளுங்க. அசிங்கமாக இருக்குதுங்க. எங்கே போய் முடிய போகுது தெரியல.